வணக்கம். தயங்கி தயங்கி ஓரமாக போய் நின்ற அமைச்சர் பிடிஆர். உடனே அமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் நெகிழ வைத்த நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது வெளிநாட்டு முதலில் இருப்பதற்காக அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து கட்சி பணிகளையும் ஆட்சி பணிகளையும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் கவனித்துக் கொள்கிறார். அந்த வகையில் நேற்றைய தினம் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அமைச்சர் உதயநிதி அவர்கள் மதுரை சென்றார். அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதுரை சென்றால் எந்த அளவிற்கு வரவேற்பு கொடுக்கப்படுமோ அதே அளவிற்கு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மேலும் நேற்றைய தினம் மதுரை சென்ற அமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு கட்சி நிகழ்ச்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அத்துடன் பல்வேறு பகுதிகளில் திடீர் ஆய்வுப் பணிகளையும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் மேற்கொண்டார். இந்த நிலையில் நேற்றைய தினம் மதுரையில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ஆய்வுப் பணிகளின் போதும் அமைச்சர்கள் மூர்த்தி மற்றும் பிடிஆர் பழனி தியாகராஜன் ஆகியோரும் உடனிருந்தனர். குறிப்பாக நேற்றைய தினம் மதுரையில் நடைபெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் அமைச்சர் மூர்த்தி அவர்கள்தான் முன்னின்று ஏற்பாடு செய்தார். அந்த வகையில் மதுரையில் விழா ஒன்றில் பேசிய அமைச்சர் உதயநிதி அவர்கள் மதுரை என்றாலே மூர்த்தி தான் என்றும் ஒவ்வொரு நிகழ்வையும் மாநாடு போல் மாற்றி காண்பிப்பார் என்றும் புகழ்ந்து பாராட்டி பேசினார். இது அமைச்சர் பிடிஆர் அவர்களது ஆதரவாளர்கள் மத்தியில் சற்று சோர்வை ஏற்படுத்தியது. இதற்கிடையே மற்றொரு நிகழ்வின் போது அமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் அமைச்சர் பிடிஆர் அவர்களை நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. அதாவது பாரா பேட்மிண்டன் போட்டிகளில் தொடர்ந்து சாதித்து வரும் மனோஜ் அவர்கள் வீட்டிற்கு நேற்று சென்ற அமைச்சர் உதயநிதி அவர்கள் அண்மையில் நடைபெற்ற அவரது திருமணத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது அமைச்சர்கள் மூர்த்தி மற்றும் பிடிஆர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஆனால் குடும்பத்தினர் அதிகாரிகள் என்று பலர் இருந்ததால் இவர்கள் வெளியவே காத்துக் கொண்டிருந்தனர். அப்போது மணமக்களுக்கு அமைச்சர் உதயநிதி அவர்கள் பரிசு கொடுக்கும் போது அமைச்சர் பிடிஆர் அவர்கள் வெளியே நிற்பதை பார்த்தவுடன் சட்டென ஒரு நிமிடம் நின்று அமைச்சர் பிடிஆர் அவர்களை அண்ணா உள்ளே வாருங்கள் என்று அழைத்தார். பின்னர் அமைச்சர்கள் பிடிஆர் மற்றும் மூர்த்தி ஆகியோரும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் அருகில் வந்து நின்றனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் முன்னிலையில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் மணமக்களுக்கு பரிசினை கொடுத்தார். இது மட்டுமின்றி நேற்றைய தினம் பல்வேறு திடீர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி அவர்கள் தன்னுடன் மிகவும் நெருக்கமாக அமைச்சர் பிடிஆர் அவர்களையும் வைத்துக் கொண்டார். அதன்படி ஒரு நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்தி அவர்களை வெகுவாக பாராட்டிய அமைச்சர் உதயநிதி அவர்கள் மற்ற பல்வேறு இடங்களிலும் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை காண முடிந்தது. இதன் மூலம் அமைச்சர்கள் மூர்த்தி மற்றும் பிடிஆர் ஆகிய இருவரின் ஆதரவாளர்களும் நேற்றைய தினம் மகிழ்ச்சியில் இருந்தனர். முன்னதாக கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக சைலண்ட் மோடில் இருந்த அமைச்சர் பிடிஆர் அவர்கள் கடந்த லோக்சபா தேர்தலில் இருந்து மீண்டும் லைம்லைட்டிற்கு வந்திருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் அமைச்சர் பிடிஆர் அவர்களை லைம்லைட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் மதுரை வந்த அமைச்சர் உதயநிதி அவர்களும் பல்வேறு இடங்களில் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது.